அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு பாகம் 3, அத்தியாயம் 36. பலிபீடம். காட்டாற்றங்கரையோடு மேற்கு நோக்கி 2 நாழிகை வழி தூரம் போனதும் குள்ளன் தென்புறமாக திரும்பி அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து சென்றான். காட்டை தாண்டியதும் அப்பால் ஒரு பெரிய மேடு இருந்தது. அந்த மேட்டின் மேல் குள்ளன் வெகு லாவகமாக ஏறினான். குதிரைகள் ஏறுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டன. மேட்டின் மேல் ஏறியதும் அங்கு ஏரிக்கரை ஒன்று தெரிந்தது. அதோ என்று குள்ளன் சுட்டிக்காட்டிய இடத்தை விக்கிரமனும் பொன்னனும் நோக்கினார்கள். மொட்டை மொட்டையான மலைக்குன்றுகளும் அவற்றின் அடிவாரத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த குட்டையான மரங்களும் நூற்றுக்கணக்கான தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் அரைகுறையாக தெரிந்தன. அந்த மலையடிவார காட்டில் நடமாடிக் கொண்டிருந்த உருவங்கள் மனிதர்களாய்த்தான் இருக்க வேண்டுமென்றாலும் தூரத்திலிருந்து பார்க்கும்போது பேய் பிசாசுகள்தான் நடமாடுகின்றனவோ என்று எண்ணும்படி இருந்தது. பயங்கரத்தை அதிகமாக்குவதற்கு அந்த இடத்திலிருந்து தாரை தப்பட்டைகளின் முழக்கம், உடுக்கு அடிக்கும் சத்தம் இவையெல்லாம் கலந்து வந்து கொண்டிருந்தன. விக்கிரமன், பொன்னன் இருவருக்குமே உள்ளுக்குள் திகிலாய்த்தான் இருந்தது. ஆனாலும் அவர்கள் திகிலை வெளிக்கு காட்டாமல் குள்ளனை பின்பற்றி ஏரிக்கரையோடு சென்றார்கள். குள்ளனுடைய நடைவேகம் இப்போது இன்னும் அதிகமாயிற்று. அவன் ஏரிக்கரையோடு சற்று தூரம் போய் ஜலம் வறண்டிருந்த இடத்தில் இறங்கி குறுக்கே ஏரியை கடந்து செல்லனானான். அவனை பின்தொடர்ந்து விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகளை செலுத்தினார்கள். குதிரைகளும் பீதி அடைந்திருந்தன என்பது அவற்றின் உடல் நடுக்கத்திலிருந்து தெரியவந்தது. இன்னொரு கால் நாழிகைக்கெல்லாம் அவர்கள் குன்றின் அடிவாரத்து காட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே குதிரைகள் நடுக்கம் அதிகமானபடியால் விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகள் மீதிருந்து இறங்கி அவற்றை மரத்தில் கட்டினார்கள். பிறகு காட்டுக்குள் பிரவேசித்தார்கள். தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் ஆங்காங்கே ஜனங்கள் ஆவேசம் வந்தது போல் ஆடுவதையும், சிலர் மஞ்சள் வஸ்திரம் தரித்து கண்மூடி தியானத்தில் இருப்பதையும், சிலர் அடுப்பு மூட்டி பொங்கல் வைப்பதையும், இன்னும் சிலர் கத்திகளை பாறைகளில் தீட்டிக் கொண்டிருப்பதையும், சிலர் உடுக்கு அடிப்பதையும் பார்த்து கொண்டு போனார்கள். திடீரென்று மரங்களில்லாத வெட்டவெளி தென்பட்டது. அந்த வெட்டவெளியில் வலது புறத்தில் ஒரு மொட்டை குன்று நின்றது. அதில் பயங்கரமான பெரிய காளியின் உருவம் செதுக்கப்பட்டு அதன் மேல் பளபளப்பான வர்ணங்கள் பூசப்பட்டிருந்தன. காளியின் கண்கள் உருட்டி விழித்து பார்ப்பது போலவே தோற்றமளித்தன. அந்த உருவத்துக்கு பக்கத்தில் சிலர் கும்பலாக நின்றார்கள். அவர்களுக்கு நடு மத்தியில் எல்லாரையும் விட உயர்ந்த ஆக்கிருத்தியுடனும், தலையில் செம்மட்டை மயிருடனும், கழுத்தில் கபால மாலையுடனும், நெற்றியில் செஞ்சந்தனமும் குங்குமமும் அப்பிக்கொண்டு கபால பைரவர் நின்றார். அவருக்கு பின்னால் ஒருவன் நின்று உடுக்கை அடித்துக் கொண்டிருந்தான். கபால பைரவருடைய கண்கள் அப்போது மூடியிருந்தன. அவருடைய வாய் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. அவர் உடம்பு லேசாக முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டிருந்தது. மகா கபால பைரவர் நின்ற குன்றின் அடிவாரத்துக்கு எதிரே கொஞ்ச தூரத்தில் ஒரு சிறு பாறை இருந்தது. இயற்கையாகவே அது பலிபீடம் போல் அமைந்திருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சிவனடியார் கையும் காலும் உடம்பும் கயிர்களால் கட்டப்பட்டு கிடந்தார். அவருடைய கண்கள் நன்றாக திறந்திருந்தன. அங்கும் இங்கும் அவருடைய கூரிய கண்கள் சுழன்று சுழன்று பார்த்து கொண்டிருந்தன. பலிபீடத்துக்கு பக்கத்தில் ஒரு ராட்சச உருவம் கையிலே பிரம்மாண்டமான கத்தியுடன் ஆயத்தமாய் நின்றது. மகா கபால பைரவர் கண்ணை திறந்து பார்த்து ஆக்ஞையிட வேண்டியதுதான். உடனே சிவனடியாரின் கழுத்தில் கத்தி விழுந்துவிட சித்தமாயிருந்தது. மேலே விவரித்த காட்சியெல்லாம் விக்கிரமன் ஒரு நொடி பொழுதில் பார்த்து கொண்டான். பின்னர் ஒரு கணம் கூட அவன் தாமதிக்கவில்லை. கையில் கத்தியை எடுத்து வீசிக்கொண்டு ஒரே பாய்ச்சலில் பலிபீடத்துக்கு அருகில் சென்றான். அந்த ராட்சச உருவத்தின் கையில் இருந்த கத்தியை தன் கத்தியினால் ஓங்கி அடிக்கவும் அது தூரத்தில் போய் விழுந்தது. உடனே சிவனடியாரின் பக்கத்திலே வந்து நின்று கொண்டான். தன்னை பின்தொடர்ந்து வந்திருந்த பொன்னனை பார்த்து, "பொன்னா, ஏன் நிற்கிறாய்? கட்டுக்களை உடனே அவிழ்த்துவிடு" என்றான். இவ்வளவும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் நடந்துவிட்டது. சுற்றிலும் நின்றவர்கள் எல்லாரும் "ஆ ஆ" என்று கூச்சலிட்டதை கேட்டு கபால பைரவர் கண் விழித்து பார்த்தார். நிலைமை இன்னது என்று தெரிந்து கொண்டார். நிதானமாக நடந்து பலிபீடத்துக்கு அருகில் வந்து விக்கிரமனை உற்று பார்த்தார். ஹஹஹா என்று அவர் நகைத்த ஒலி குன்றுகளும் பாறைகளும் அடர்ந்த அந்த வனாந்திர பிரதேசமெல்லாம் பரவி எதிரொலி செய்தது. அதை கேட்பவர்களுக்கெல்லாம் மயிர்கூச்சு உண்டாயிற்று. இதற்குள் என்னவோ மிகவும் நடக்கிறது என்று அறிந்து நாலா பக்கத்திலிருந்தும் ஜனங்கள் ஓடி வந்து பலிபீடத்தை சூழ ஆரம்பித்தார்கள். அதை கண்ட மகா கபால பைரவர் தமது ஒற்றை கையை தூக்கி என்று கர்ஜனை செய்தார். அவ்வளவுதான். எல்லாரும் சற்றென்று விலகிச் சென்று சற்று தூரத்திலேயே நின்றார்கள். கீழே விழுந்த கத்தியை எடுத்துக்கொண்டு வந்த ராட்சசனும் அந்த ஹூங்காரத்துக்கு கட்டுப்பட்டு தூரத்தில் நின்றான். பொன்னனும் நின்ற இடத்திலேயே செயலிழந்து நின்றான்.
மகா கபால பைரவர் விக்கிரமனை உற்று பார்த்த வண்ணம் கூறினார். பிள்ளாய், நீ பார்த்திப சோழனின் மகன் விக்கிரமன் அல்லவா? தக்க சமயத்தில் நீ வந்து சேர்வாய் என்று காளிமாதா அருளியது உண்மையாயிற்று. மாதாவின் மகிமையே மகிமை. காந்த சக்தி பொருந்திய அவருடைய சிவந்த கண்களின் பார்வையிலிருந்து விலகிக் கொள்ள முடியாதவனாய் விக்கிரமன் பிரமித்து நின்றான். பிள்ளாய், உன்னை தேடிக்கொண்டு நான் மாமல்லபுரத்துக்கு வந்தேன். அதற்குள் அந்த பித்தன் மாரப்பன் தலையிட்டு காரியத்தை கெடுத்து விட்டான். ஆனாலும் இன்று இரவு நீ இங்கு எப்படியும் வருவாய் என்று எதிர்பார்த்தேன். மந்திரத்தினால் கட்டுண்ட நாகசர்ப்பத்தின் நிலைமையிலிருந்த விக்கிரமன் விம்முகின்ற குரலில், நீர் யார்? எதற்காக என்னை எதிர்பார்த்தீர் என்றான். எதற்காகவா? இன்று இரவு இந்த தட்சிண பாரத தேசத்தில் காளிமாதாவின் சாம்ராஜ்யம் ஸ்தாபிதமாகப் போகிறது. இந்த சாம்ராஜ்யத்திற்கு உனக்கு இளவரசு பட்டம் கட்ட வேண்டுமென்று மாதாவின் கட்டளை என்றார் கபால பைரவர். அப்போது எங்கிருந்தோ கிளுக் என்ற பரிகாச சிரிப்பின் ஒலி எழுந்தது. கபால பைரவரும் விக்கிரமனும் உட்பட அங்கிருந்தவர்கள் அனைவரும் அக்கம்பக்கம் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் சிரித்தது யார் என்பதை கண்டுபிடிக்க யாதொரு வழியும் தென்படவில்லை. விக்கிரமனை அத்தனை நேரமும் கட்டியிருந்த மந்திர பாசமானது மேற்படி சிரிப்பின் ஒலியினால் அறுபட்டது. அவன் சிவனடியாரை ஒருமுறை பார்த்துவிட்டு திரும்பி கபால பைரவரை நேருக்கு நேர் நோக்கினான். நீர் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. எனக்கு இளவரசு பட்டம் கட்டப் போவதாக சொல்கிறீர். அது உண்மையானால் முதலில் நான் செய்யப்போகும் காரியத்துக்கு குறுக்கே நிற்க வேண்டாம். இதோ இந்த பலிப்பீடத்தில் கட்டுண்டு கிடக்கும் பெரியார் எங்கள் குலத்தின் நண்பர். எனக்கும் என் அன்னைக்கும் எவ்வளவோ பரோபகாரம் செய்திருக்கிறார். அவரை விடுதலை செய்வது என் கடமை. என் கையில் கத்தியும் என் உடம்பில் உயிரும் இருக்கும் வரையில் அவரை பலியிடுவதற்கு நான் விடமாட்டேன் என்று சொல்லி விக்கிரமன் பலிப்பீடத்தை அணுகி சிவனடியாரின் கட்டுக்களை வெட்டிவிட எத்தனித்தான். நெல் என்று பெரிய கர்ஜனை செய்தார் கபால பைரவர். அஞ்சா நெஞ்சம் கொண்ட விக்கிரமனை கூட அந்த கர்ஜனை சிறிது கலங்க செய்துவிட்டது. அவன் துணுக்குற்று ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான். சிவனடியாரின் கட்டுக்களை வெட்டுவதற்காக அவன் நீட்டிய கத்தி நீட்டியபடியே இருந்தது. கபால பைரவர் மறுபடியும் உரத்த குரலில், பிள்ளாய் விக்ரமா, இந்த போலி சிவனடியார், இந்த வஞ்சக வேஷதாரி, இந்த பொய் ஜடாமகுடதாரி யார் என்று அறிந்தால் இவ்விதம் சொல்ல மாட்டாய். இவரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு முனைந்து நிற்க மாட்டாய் என்றார். அவருடைய குரலில் துணித்த ஆத்திரமும் அழுத்தமும் விக்கிரமனை திகைப்படையச் செய்தன. சிவனடியார் பல்லவ ராஜ்யத்தின் ஒற்றத் தலைவன் என்று தான் முன்னமே சந்தேகித்ததும் அவனுக்கு நினைவு வந்தது. கபால பைரவர் மீண்டும், இந்த வேஷதாரியையே கேள், நீ யார் என்று தைரியமிருந்தால் சொல்லட்டும் என்று அடி தொண்டையினால் கர்ஜனை செய்தார். விக்கிரமன் சிவனடியாரை பார்த்தான். அவருடைய முகத்தில் புன்னகை தவழ்வதைக் கண்டான். அதே சமயத்தில், விக்ரமா, கபால மாலை அணிந்த இந்த வஞ்சக வேஷதாரி யார் என்று முதலில் கேள், தைரியம் இருந்தால் சொல்லட்டும் என்று இடிமுழக்கம் போன்ற ஒரு குரல் கேட்டது. இவ்வாறு கேட்டுக்கொண்டு பக்கத்திலிருந்த பாறையின் மறைவிலிருந்து ஓர் உருவம் வெளிப்பட்டது. அங்கிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கண்களும் அந்த உருவத்தின் மேல் விழுந்தன. தீவர்த்தி வெளிச்சம் அந்த முகத்தில் விழுந்தபோது, ஆ என்ற வியப்பொலி ஏக காலத்தில் அநேகருடைய வாயிலிருந்து எழுந்தது. விபூதி ருத்ராட்சம் அணிந்து முகத்தில் ஞான ஒளி வீசித் தோன்றிய அப்பெரியாரை பார்த்ததும் விக்கிரமனுக்கு என்றுமில்லாத பயபக்தி உண்டாயிற்று. வந்தவர் வேறு யாருமில்லை, பல்லவ சாம்ராஜ்யத்தின் பழைய சேனாதிபதியும் வாதாபி கொண்ட மகாவீரருமான சிறு தொண்டர்தான். அத்தியாயம் 37. நீலகேசி. பாறை மறைவிலிருந்து சிறு தொண்டர் வெளிப்பட்ட சில வினாடிகளுக்கெல்லாம் இன்னும் சில அதிசயங்கள் அங்கே நிகழ்ந்தன. பாறைகளின் பின்னாலிலிருந்தும் மரங்களின் மறைவிலிருந்தும் இன்னும் எங்கிருந்துதான் வந்தார்கள் என்று சொல்ல முடியாதபடியும் இந்திரஜாலத்தினால் நிகழ்வது போல் திடீர் திடீரென்று ஆயுத பாணிகளான போர் வீரர்கள் அங்கே தோன்றிக் கொண்டிருந்தார்கள். இதைவிட பெரிய மகேந்திர ஜால வித்தை ஒன்றும் அங்கே நடந்தது. பலிபீடத்தில் கட்டுண்டு கிடந்த சிவனடியார் எப்படியோ திடீரென்று அக்கட்டுக்களிலிருந்து விடுபட்டு எழுந்து பலிபீடத்திலிருந்து கீழே குதித்தார். இதற்கிடையில் சிறு தொண்டர் நேரே மகா கபால பைரவர் நின்ற இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் கபால பைரவரின் முகத்தில் தோன்றிய பீதி நம்ப முடியாததாய் இருந்தது. சிறு தொண்டர் அருகில் நெருங்க நெருங்க அவருடைய பீதி அதிகமாயிற்று. அவருடைய உடம்பெல்லாம் நடுங்கிற்று. இன்னும் சிறு தொண்டர் அவருடைய சமீபத்தில் வந்து நேருக்கு நேர் முகத்தை ஏறிட்டு பார்த்து, ஓ கபாலிக வேஷதாரியே, மகாகாளியின் சந்நிதியில் நீர் யார் என்று உண்மையைச் சொல் என்று கேட்டபோது கபால பைரவர் 2 அடி பின்வாங்கி பிறகு நடக்கவும் நிற்கவும் சக்தியற்றவராய் தள்ளாடி தொப்பென்று கீழே விழுந்தார். அப்போது அங்கே சூழ்ந்திருந்த காளி உபாசகர்களிடையே ஹாஹாக்காரம் உண்டாயிற்று. வெறியில் மூழ்கி கிடந்த அந்த கபாலிகர்களால் என்ன விபரீதம் நேரிடுமோ என்று விக்கிரமன் கூட சிறிது துணுக்கமடைந்தான். பொன்னனோ வியப்பு, பயபக்தி முதலிய பலவித உணர்ச்சிகள் பொங்க தன்னை மறந்து செயலற்று நின்றான்.
கபால பைரவர் கீழே விழுந்து நாலாபுறமிருந்தும் கபாலிகர்கள் ஓடிவரத் தொடங்கிய சமயத்தில் சிறு தொண்டர் சட்டென்று பலிபீடத்தின் மீது ஏறிக்கொண்டார். மகாஜனங்களே, காளிமாதாவின் பக்தர்களே, நெருங்கி வாருங்கள். மகா கபால பைரவர் என்று பொய்ப்பெயருடன் உங்களையெல்லாம் இத்தனை காலமும் ஏமாற்றி வஞ்சித்து வந்த ஒற்றைக்கை மனிதனை பற்றிய உண்மையை சொல்லுகிறேன் என்றார். சிறு தொண்டரை பார்த்தவுடனே கபால பைரவர் பீதியடைந்து கீழே விழுந்ததினால் ஏற்கனவே அக்கபாலிகர்களின் மனத்தில் குழப்பம் உண்டாயிருந்தது. எனவே சிறு தொண்டர் மேற்கண்டவாறு சொன்னதும் அவர்கள் பலிபீடத்தை சூழ்ந்து கொண்டு அவரையே பார்த்த வண்ணமாய் நின்றார்கள். சிறு தொண்டர் கம்பீரமான குரலில் காடு மலையெல்லாம் எதிரொலி செய்யுமாறு பேசினார். கேளுங்கள், நாம் பிறந்த இந்த தமிழகமானது மகா புண்ணியம் செய்த நாடு. எத்தனையோ மகா புருஷர்கள் இந்நாட்டிலே தோன்றி மெய்க்கடவுளின் இயல்பையும் அவரை அடையும் மார்க்கத்தையும் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். திருமூல மகரிஷி அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் என்று அருளியிருக்கிறார். வைஷ்ணவ பெரியார் அன்பே தகளியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார். இத்தகைய மகோன்னதமான தர்மங்களுக்கு உறைவிடமாயுள்ள நமது நாட்டில் கபாலிகம், பைரவம் என்னும் அனாச்சார கோட்பாடுகளையும் நரபலி, மாமிசபட்சணம் முதலிய பயங்கர வழக்கங்களையும் சிலர் சிறிது காலமாக பரப்பி வருகிறார்கள். அன்பே உருவமான சிவபெருமானும் கருணையே வடிவமான பராசக்தியும் நரபலியை விரும்புகிறார்கள் என்று நம்புவது எவ்வளவு பெரிய அறியாமை! சிவபெருமான் கையில் மண்டை ஓட்டை வைத்திருப்பதாகவும் பராசக்தி கபால மாலையை தரிப்பதாகவும் புராணங்களில் சொல்லியிருப்பதெல்லாம் தத்வார்த்தம் கொண்டவை என்பதை நமது பெரியோர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். அவ்விதம் இருக்க இப்புண்ணிய நாட்டில் நரபலி என்னும் கொடிய வழக்கம் பரவுவதற்கு காரணம் என்ன? இந்த தீய பிரச்சாரத்தின் மூலவேர் எங்கே இருக்கிறது? இதை கண்டுபிடிப்பதற்காக நானும் சற்று முன் இந்த பலிப்பீடத்தில் கட்டுண்டு கிடந்த என் தோழர் சிவனடியாரும் பெருமுயற்சி செய்து வந்தோம். கடைசியாக அந்த முயற்சியில் என் தோழர் வெற்றி பெற்றார். உண்மையை கண்டுபிடித்தார். அப்போது ஒரு குரல், அவர் யார் என்று கேட்டது. அவரெங்கே என்று பல குரல்கள் கூவின. உண்மை என்னவெனில், சிறு தொண்டர் திடீரென்று தோன்றியவுடன் ஏற்பட்ட குழப்பத்தில் சிவனடியார் ஒருவரும் கவனியாதபடி அந்த இடத்தை விட்டு அகன்றுவிட்டார். சிறு தொண்டர் மேலும் சொல்வார். இன்னும் 2 நாளில் உறையூரில் நடக்கப் போகும் வைபவத்துக்கு நீங்கள் வந்தால் அந்த மகான் யார் என்பதை அறிவீர்கள். தற்போது இதோ இங்கே கீழே விழுந்து பயப்பிராந்தியினால் நடுங்கிக் கொண்டிருக்கும் கபால பைரவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புகழ்பெற்ற நமது மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னால் வாதாபி அரசன் புலிகேசி நமது தமிழகத்தின் மேல் படையெடுத்து வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சிறு தொண்டர் கேட்டு நிறுத்திய போது பல குரல்கள் ஞாபகம் இருக்கிறது என்று கூவின. அந்த ராட்சச புலிகேசியும் அவனுடைய படைகளும் நம்பிக்கை துரோகம் செய்து இச்செந்தமிழ்நாட்டின் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் செய்துவிட்டு போன அட்டூழியங்களையெல்லாம் நீங்கள் மறந்திருக்க முடியாது. மகேந்திர சக்கரவர்த்தி காலமான பிற்பாடு தர்ம ராஜாதிராஜ நரசிம்ம பல்லவரும் நானும் பெரும் படை கொண்டு புலிகேசியை பழி வாங்குவதற்காக வாதாபிக்கு படையெடுத்துச் சென்றதையும் நீங்கள் அறிவீர்கள். வாதாபி நகரத்தின் முன்னால் நடந்த கொடிய யுத்தத்தில் நமது வீரத்தமிழ் படைகள் புலிகேசியின் படைகளையெல்லாம் ஹதாஹதம் செய்தன. யுத்த களத்துக்கு வந்த புலிகேசியின் படைகளிலே ஒருவராவது திரும்பி போக விடக்கூடாது என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவருடைய கட்டளைக்கு மாறாக ஒரே ஒருவரை மட்டும் திரும்பி போகும்படி நான் அனுமதித்தேன். போரில் கையை இழந்து சரணாகதி என்று காலில் விழுந்தவனை கொல்வதற்கு மனமில்லாமல் அவனை ஓடிப்போக அனுமதித்தேன். அந்த ஒற்றைக்கை மனிதன்தான் இதோ விழுந்து கிடக்கும் நீலகேசி. புலிகேசியை விட கொடிய அவனுடைய சகோதரன் இவன். இதை கேட்டதும் அந்த கூட்டத்தில், ஆஹா, அப்படியா, என்ன மோசம், என்ன வஞ்சகம் என்ற பலவிதமான பேச்சுக்கள் கலகலவென்று எழுந்தன. சிறிது பேச்சு அடங்கிய பிறகு சிறு தொண்டர் மீண்டும் கூறினார். இவனை நான் மன்னித்து உயிரோடு திருப்பி அனுப்பினேன் என்று தெரிவித்த போது சக்கரவர்த்தி, நீ பிசகு செய்தாய், இதனால் ஏதாவது விபரீதம் விளையும் என்று சொன்னார். அது உண்மையாகிவிட்டது. இந்த நீலகேசி கபாலிக வேஷத்தில் நமது புண்ணிய தமிழகத்தில் வந்து இருந்து கொண்டு பஞ்சத்தினால் ஜனங்களுடைய புத்தி கலங்கியிருந்த காலத்தில் கபாலிகத்தையும் நரபலியையும் பரப்பத் தொடங்கினான். எதற்காக? வீரத்தினால் ஜெயிக்க முடியாத காரியத்தை சூழ்ச்சியினால் ஜெயிக்கலாம் என்றுதான். கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களுக்கெல்லாம் புகழ் பரவியிருக்கும் நமது மாமல்ல சக்கரவர்த்திக்கு விரோதமாக உங்களையெல்லாம் ஏவி விட்டு சதி செய்விக்கலாம் என்றுதான். இந்த உத்தேசத்துடனேயே இவன் கொல்லிமலையின் உச்சியில் உள்ள குகைகளில் ஆயிரக்கணக்கான கத்திகளையும் கோடாரிகளையும் சேர்த்து வைத்திருந்தான். ஆ என்று கபால பைரவனின் கோபக்குரல் கேட்டது. ஆம், அந்த ஆயுதங்களையெல்லாம் சக்கரவர்த்தியின் கட்டளையினால் இன்று அப்புறப்படுத்தியாகிவிட்டது. இன்னும் இந்த சோழ நாட்டு இளவரசன் விக்கிரமனையும் தன்னுடைய துர்நோக்கத்திற்கு உபயோகப்படுத்திக் கொள்ள எண்ணியிருந்தான். அதற்காகவே பார்த்திப சோழ மகாராஜாவின் வீரபத்தினி அருள்மொழி தேவியை சிறைப்படுத்தி வைத்திருந்தான். அப்போது மகா கபால பைரவர் தரையிலிருந்து சட்டென்று எழுந்து நின்று,
எல்லாம் போய் கட்டுக்கதை, இதற்கெல்லாம் சாட்சி எங்கே என்று கேட்டார். அப்போது ஒருவாறு அவருடைய பீதி தெளிந்ததாக காணப்பட்டது. கபால பைரவர் சாட்சி எங்கே என்று கேட்டதும், இதோ நான் இருக்கிறேன் சாட்சி என்றது ஒரு குரல். திடீரென்று ஒரு வெள்வேல மரத்தின் மறைவிலிருந்து மாரப்ப பூபதி தோன்றினான். ஆமாம், நான் சாட்சி சொல்கிறேன். இந்த கபால பைரவர் என்னும் நீலகேசி உண்மையில் கபாலிகன் அல்ல, வேஷதாரி. இவன் மகாராஜாதிராஜ நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு எதிராக சதி செய்தான். அந்த சதியில் என்னையும் சேரும்படி சொன்னான். நான் மறுத்துவிட்டேன். அதன்மேல் இந்த தேசப்பிரஷ்ட இளவரசனை தன்னுடன் சேர்த்துக்கொள்ள விரும்பினான். சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி காஞ்சிக்கு நான் அனுப்பிய இந்த இளவரசனை இவன் வழியில் மறித்து இங்கே கொண்டு வர ஏற்பாடு செய்தான். அப்போது சிறு தொண்டர், போதும் மாரப்பா, உன் சாட்சியம் போதும் என்றார். மாரப்பன் மனத்திற்குள் என்ன உத்தேசித்தானோ தெரியாது. தன்னை புறக்கணித்துவிட்டு மகா கபால பைரவர் விக்ரமனுக்கு யுவராஜா பட்டம் கட்டுவதாக சொன்னதை கேட்டு அவனுக்கு ஆத்திரம் உண்டாகியிருக்கலாம். அல்லது சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்த குற்றம் தன் பேரில் ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்று எண்ணியிருக்கலாம். அவன் உத்தேசம் எதுவாயிருந்தாலும் அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை அவன் செய்தான். கையில் உருவிய கத்தியுடன் மகா கபால பைரவர் நின்ற இடத்தை அணுகினான். சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்த இந்த சாம்ராஜ்ய துரோகி இன்று காளிமாதாவுக்கு பலியாகட்டும் என்று கூறிய வண்ணம் யாரும் தடுப்பதற்கு முன்னால் கத்தியை ஓங்கி வீசினான். அவ்வளவுதான். கபால பைரவனின் தலை வேறாகவும் உடல் வேறாகவும் கீழே விழுந்தன. எல்லாரும் பிரமித்து திகைத்து நிற்கும்போது மாரப்ப பூபதி பலிபீடத்தண்டை வந்து சிறு தொண்டருக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, பிரபோ, ஆத்திரத்தினால் செய்துவிட்டேன். நான் செய்தது குற்றமானால் மன்னிக்க வேண்டும் என்றான். அச்சமயம் யாரும் எதிர்பாராத இன்னொரு காரியம் நிகழ்ந்தது. கையில் கத்தியுடன் சித்திரகுப்தன் எங்கிருந்தோ வந்து பலிபீடத்தருகில் குதித்தான். படுத்திருந்த மாரப்பனுடைய கழுத்தில் அவன் வீசிய கத்தி விழுந்தது. அக்குள்ளனை உடனே சில பல்லவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். குள்ளனோ ஹி 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 என்று சிரித்தான். சில நிமிஷ நேரத்தில் நடந்துவிட்ட இக்கோர சம்பவங்களை பார்த்த விக்ரமன் மிகவும் அருவருப்பை அடைந்தான். யுத்த களத்தில் நேருக்கு நேர் நின்று போரிட்டு ஒருவரையொருவர் கொல்லுவது அவனுக்கு சாதாரண சம்பவமானாலும் இம்மாதிரி எதிர்பாராத கொலைகள் அவனுக்கு வேதனை அளித்தன. உடனே அருகில் நின்ற பொன்னனை பார்த்து, பொன்னா, நாம் போகலாம் வா என்றான். அப்பொழுதுதான் தன்னையும் பொன்னனையும் சூழ்ந்து நின்ற பல்லவ வீரர்களை அவன் கவனிக்க நேர்ந்தது. அந்த வீரர்களின் தலைவன் தன் கையிலிருந்த ஓலையை விக்ரமனிடம் காட்டினான். அதில் நரசிம்ம சக்கரவர்த்தியின் முத்திரை பதித்த கட்டளை காணப்பட்டது. உறையூரிலிருந்து காஞ்சிக்கு வந்து கொண்டிருக்கும் சோழ இளவரசன் விக்ரமனை வழியில் திருப்பி உறையூருக்கே மீண்டும் கொண்டு போகும்படிக்கும் விசாரணை உறையூரிலேயே நடைபெறுமென்றும் அவ்வோலையில் கண்டிருந்தது. விக்ரமன் அந்த ஓலையை பார்த்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுடைய கையானது உடைவாளின் மேல் சென்றது. அப்போது பொன்னன், மகாராஜா, பதற வேண்டாம் என்றான். இதையெல்லாம் கவனித்த சிறு தொண்டர் பல்லவ வீர தலைவனை பார்த்து, என்ன ஓலை என்று கேட்டார். வீரர் தலைவன் அவரிடம் கொண்டு போய் ஓலையை கொடுத்தான். சிறு தொண்டர் அதை படித்து பார்த்துவிட்டு, விக்ரமா, நீ இந்த கட்டளையில் கண்டபடி உறையூருக்கு போ. நானும் உன் தாயாரை அழைத்துக்கொண்டு உறையூருக்குத்தான் வரப்போகிறேன். இன்று நீ புரிந்த வீரச் செயலை சக்கரவர்த்தி அறியும்போது அவருடைய மனம் மாறாமல் போகாது. அவசரப்பட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். அடுத்த நிமிஷம் விக்ரமனும் பொன்னனும் பல்லவ வீரர்கள் புடைசூட அந்த மயான பூமியிலிருந்து கிளம்பிச் சென்றார்கள். அப்புறம் சிறிது நேரம் அங்கே கூடியிருந்தவர்களுக்கு மெய்க்கடவுளின் ஸ்வரூபத்தையும் நரபலியின் கொடுமையையும் பற்றி சிறு தொண்டர் விரித்துரைத்தார். அதன் பயனாக அன்று பலியாக இருந்தவர்களும் பலி கொடுக்க வந்தவர்களும் மனம் மாறி தங்களை தடுத்தாட்கொண்ட மகானை புகழ்ந்து கொண்டே தத்தம் ஊர்களுக்கு சென்றார்கள். பலிப்பீடத்தில் கட்டுண்டு கிடந்த சிவனடியார் யாராயிருக்கலாம் என்று அவர்கள் பலவாறு ஊகித்து பேசிக்கொண்டே போனார்கள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.